வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மர்மமான முறையில் எரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கொலை கடந்த திமுக ஆட்சியில் திரு கே நேரு அவர்களுடைய சகோதரர் திரு ராமஜெயம் அவர்கள் திருச்சியில் கொலை செய்யப்பட்டார். எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. இது கிட்டத்தட்ட அதே மாதிரி நடந்திருக்கு. அது பொது வெளியில் நடந்திருக்கு. இது அவருடைய சொந்த தோட்டத்திலேயே நடந்திருக்கு. அவர் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுத்திருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவர் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுதான் இப்போ பொது வெளியில் வந்திருக்கு. அந்த கடிதத்தில் பார்க்கும்போது இது ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் அந்த கடிதத்தில் நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காரு. அத்தனை பேருமே காங்கிரஸ்காரங்க. குறிப்பிட்டிருக்கிற சில பேர்லாம் பேர் தெரிஞ்ச தலைவர்கள். முன்னாள் மாநில தலைவர், மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு, வேட்பாளராக இருந்த திரு ரூபி மனோகரன், அது வரைக்கும் நிறைய பேர் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற விவரங்கள் எல்லாமே கொடுக்கல் வாங்கல் விவரங்கள் மாதிரி தான் இருக்குது. எனக்கு 70 லட்சம் கொடுக்கணும், எனக்கு 30 லட்சம் கொடுக்கணும், முன்னாடி நான் ஒரு பொருளை விற்றுருந்தேன், இப்போ ஆனால் அந்த பொருளுக்கு விலை ஏறிடுச்சு, அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் என்ன மிரட்டுறாங்க, இந்த மாதிரி சில விவரங்கள். எல்லாருமே ஆளை வச்சு நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. நேரடியாக அவங்களே மிரட்டுறாங்க, அப்புறம் மற்றவங்க மூலமாகவும் மிரட்டுறாங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. இந்த கொடுக்கல் வாங்கல் தகராறு நெல்லையில் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாகவே மாறி இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கடந்த ADMK ஆட்சியில் கந்துவட்டி கொடுமைனால ஒரு குடும்பமே மாவட்ட ஆட்சியருடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடி தீ வச்சு கொளுத்திக்கிட்டாங்க. 2 குழந்தைங்க உட்பட ஒரு பெரிய சோகத்தை உண்டு பண்ணிடுச்சு அந்த விஷயம். இதே காரணம் தான், கந்துவட்டி கொடுக்கல் வாங்கல் தகராறு. மே 2ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி தேதியிட்ட ஒரு கடிதம் பொதுவெளிக்கு வெளியில் வருது. அதில் மரண வாக்குமூலம் அப்படின்னு எழுதி மேலே சொன்ன பெயர்கள் எல்லாத்தையும் நான் மேலே குறிப்பிட்ட பெயர்கள் எல்லாத்தையும் சேர்த்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அட்ரஸ் பண்ணி, எனக்கு சில நாட்களாக கொலை மிரட்டல் வந்துட்டுருக்கு, என்னை வீட்டில் யாரோ கண்காணிக்கிறாங்க, போகிற இடமெல்லாம் யாரோ என்னை கண்காணிக்கிறாங்க, என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற நபர்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியராக தெளிவாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த கடிதத்தில் குறிப்பிட்டவங்களா இருக்கலாம், இல்லாட்டி வேற யாராவது கூட இருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காவல் கண்காணிப்பு, இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பு ஆஃபீஸில் அப்படிப்பட்ட எந்த கடிதமும் எங்களுக்கு வரலை, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் கழித்து தன்னுடைய அப்பா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மகன் சொன்னப்போ தான் இந்த கடிதத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் காணாமல் போயிட்டாரு, அவரை தேடுறோம் அப்படிங்கிற அந்த டயத்தில் தான் எங்களுக்கு இந்த கடிதம் கிடைக்கிறதே தவிர ஏற்கனவே புகார் எதுவும் கொடுக்கப்படல அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. எந்த காவல்துறையுமே எங்கள் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மரண வாக்குமூலம் அப்படின்ட்டு இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கு. அப்படின்னா கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற பற்றி உண்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக சட்டத்திலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மரண வாக்குமூலம் அப்படிங்கிறது ஒரு நீதிபதிக்கு முன்னால் நீங்கள் ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீதிபதிக்கு முன்னால் நீங்கள் கொடுக்குற ஒரு சாட்சியாக அதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா மரண தருவாயில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் உண்மையை சொல்லுவார் அப்படிங்கிறது தான் ஒரு இயற்கை நீதியாக பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் எப்படி விசாரணை போக போகுது அப்படிங்கிறத நம்ம போக தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு நிலை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்கலாம். சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துடைய அடையாளம். ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ட்டு மாநில அரசுகளே கலைக்கப்பட்டிருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, சுதந்திரமாக நடமாடுற உரிமை கூட மக்களுக்கு இப்போ இல்லை. ஒருத்தர் வெளியே போனால் திரும்பி வருவாரான்னு தெரியாது, வாக்கிங் போனால் திரும்பி வருவாரான்னு தெரியாது. இப்படி நிலை இருக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் தொடர்ந்து மலம் கலக்கப்பட்டது, மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டது அப்படின்னு புகார் வந்தப்ப அதெல்லாம் மனிதர்கள் இல்லாட்டி விலங்குகளுடைய கழிவு இல்லை, ஏதோ காக்கா புறா எச்சம் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அது நடக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த லெவலில் தான் இந்த காவல்துறை செயல்படுறாங்களே தவிர அந்த குற்றங்களை தடுக்க ஏதாவது முயற்சிகள் நடக்குதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சர்வசாதாரணமாக இன்னைக்கு கஞ்சா புழக்கம் நடந்து ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்கும். இளைஞர்கள் எதுவுமே அறியாத புத்தி மாறி போயிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் கஞ்சா கொடுத்தா அவங்க எது வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த கஞ்சா போதை இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட இன்னைக்கு சொல்ல முடியாது. எதிர்கட்சியில் ஸ்டாலின் இருந்தப்போ தமிழ்நாட்டு சட்டசபைக்கு அவர் குட்கா எடுத்துகிட்டு போனார். ஏன் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் குட்காவை இன்றைக்கி தடை செஞ்சிட்டீங்க, தடை செஞ்ச பிறகும் அது பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைச்சிட்ருக்கு அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு காமிக்கிறது.
இந்த ஆளுங்கட்சி இப்போ இருக்கிற இந்த கஞ்சா போதை நிலைமையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுவும் பெரும்பாலும் இந்த கஞ்சா விற்கிறவங்க இந்த திமுக காரங்களாக தான் இருக்காங்க. அவங்க தான் இந்த கஞ்சா போதைக்கு ஒரு பிரதான ஏஜெண்டாக இருந்து செயல்படுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களுக்குலாம் வந்து துணிச்சல் வந்துருச்சு. இது நம்ம ஆட்சி தான், நம்மளை இங்கே கேள்வி கேட்க யாருமே கிடையாது, நம்மளை வந்து எதுவும் யாரும் செய்ய முடியாது. சமீபத்தில் கேரளாவில் வந்து ஒரு ஆள் பிடிப்பட்டார். அவர் வேறு யாரும் இல்லை, திமுகவுடைய ஒன்றிய கவுன்சிலருடைய கணவர் அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துல திமுகவுடைய கவுன்சிலர் மகன் வீட்டில் வந்து ரெய்டு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்தந்த மாவட்ட மந்திரிகள் தங்களுக்கு வேண்டப்பட்ட கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, போலீஸ் கமிஷனர், கார்ப்பரேஷன் கமிஷனர்னு தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வந்து அவங்க வந்து நியமிக்கிறாங்க. திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் திரு KN நேரு அவர்கள் ஒரு டிஎஸ்பியை பற்றி அவர் நமக்காக என்ன வேணாலும் செய்வார் அப்படின்ட்டு அவர் வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. அந்த டிஎஸ்பி கிட்டத்தட்ட ஒரு கட்சிக்காரர் மாதிரி ரொம்ப நாளாக வந்து அவர் கூடியே இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இது காவல்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு என்ன மாதிரி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக காமிக்குது. திருப்பூரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சமீபத்தில் ஒரு பத்திரிகை நிருபர் வந்து கொலை வெறி தாக்குதலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டார். அவருக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து தொடர்ந்து காவல்துறைக்கு வந்து புகார் கொடுத்துட்டே இருந்திருக்கார். கொலை செய்ய வரவங்க, தாக்க வரவங்க அவரை வந்து முழு சர்வைலன்ஸில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அவர் வந்து தெளிவாக வந்து கணிச்சு வச்சுருந்தார். காவல்துறைக்கு அவர் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கண்டந்துண்டமாக அவர் வந்து வெட்டப்பட்டார். கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் சட்டவிரோதமாக வந்து கஞ்சா போதை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசுதாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அங்கே இருக்கிற காவல் நிலையத்துக்கு வந்து ஆடியோ வீடியோ ஆதாரத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொடுக்குறாரு. ஆனால் காவல்துறை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வீடியோ ஆதாரத்தை யாரை வந்து கஞ்சா போதை விற்றாங்களோ அவங்ககிட்டயே கொடுத்து இவரை வந்து போட்டு கொடுக்குது. இப்போ அந்த கஞ்சா போதை விற்றவங்க வந்து புகார் கொடுத்தவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தூத்துக்குடியில் பட்டப்பகலில் ஒரு VAO ஆஃபீஸ்க்கே போய் அவரை வந்து விட்டுறாங்க. பதிவோட இறுதியாக முதல்ல ஒரு பயம் இல்லாத தன்மை, தவறு செய்கிற துணிச்சல், நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம், நம்மளை காப்பாற்ற அரசியல் கட்சிகள் இருக்காங்க அப்படிங்கிற தைரியம். ஒரு ஆளுங்கட்சியோடைய கூட்டணி கட்சியோட ஒரு மாவட்ட தலைவர் எரிச்சு கொலை செய்யப்படுறாரு. அவருடைய உடல் அவருடைய தோட்டத்திலேயே கண்டெடுக்கப்படுது அப்படின்னா நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து கண்கூட பார்க்க முடியுது. குற்றத்தை நடத்தினவங்க கண்டிப்பாக வந்து பிடிபட்டுடுவாங்க, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் போன உயிர் திரும்பி வருமா?